உலக கால்நடை மருத்துவ தினத்தை முன்னிட்டு சென்னை வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நாய்களுக்கான இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடந்தது. பாக்சர், லேயர் உள்ளிட்ட பல்வேறு வகை நாய்கள் கொண்டுவரப்பட்டு வெறிநோய் தடுப்பூசி போடப்பட்டது. இந்தியாவில் முதன்முறையாக நாய்களுக்கான இரத்த வங்கியும் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. வெறிநோய் தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த தடுப்பூசி முகாம் நடத்தப்படுவதாகவும், தெருக்களில் திரியும் நாய்களுக்கு கருத்தடை செய்ய அரசும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் நடவடிக்கை எடுப்பதாகவும் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக இயக்குனர் தெரிவித்தார். இந்த வருஷம் ஒரு உலகம் ஒரு மருத்துவம் அப்படின்றதான் தீம். என்ன ஒரு உலகம் ஒரு மருத்துவம்னா, கால்நடை மருத்துவர்களும் மனித மருத்துவர்களும் இணைந்து கால்நடைகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வியாதியை தடுக்கணும் அப்படின்றதான் இந்த வருஷத்துடைய குறிக்கோள். கட்டுப்பாடின்றி திரியும் நாய்களை கருணை கொலை செய்து வந்தனர். ஆனால் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு கிளம்பியதால் கொலை செய்வது கைவிடப்பட்டது. அரசிடமிருந்து கருத்தடை மற்றும் வெறிநோய் தடுப்பு தொடர்பாக நிதி உதவி வாங்கும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் அதை சரியாக பயன்படுத்துவதில்லை. உலகில் அரை மணி நேரத்திற்கு ஒருவர் வெறிநோய் உள்ள நாய் கடித்து இறப்பதாகவும், செல்ல பிராணி வளர்ப்பவர்கள் இந்த தடுப்பூசியை போட வேண்டும் என்றும் கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்தனர். வெறிநாயினுடைய தாக்கம்ன்றப்போ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் செத்துக்கிட்டே தான் இருக்கான். ஸோ இது ஒரு பெரிய இழப்பு தானே. இது மற்ற வியாதிக்காவது மருந்து இருக்குது. இப்போ மற்றதுக்கும் தடுப்பூசி போடுறோம்னாங்க. மூளைக்காய்ச்சலுக்கு போடுறோம், பேதிக்கு ரத்த பேதி, ஜாண்டிஸ், காமாலைக்கு போடுறோம், லெப்டோஸ்பைரஸ் அப்படின்னு இருக்கும். எல்லாத்துக்கும் இப்போ நம்ம முன்னாலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா காப்பாற்றிடலாம். பட் இதுக்கு வந்ததுன்னா காப்பாற்ற முடியாது நீங்கள். ஸோ லைஃப் இஸ் ப்ரீஷியஸ்ன்றப்போ தடுப்பு தான் முன்னெச்சரிக்கை. செல்ல பிராணிகள் வளர்க்கும் போக்கு நகர்ப்புறங்களில் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் அதிகரித்து வருகின்றன. பிராணிகளை பற்றி மட்டும் தெரிந்தால் போதாது, அவற்றால் ஏற்படும் நோய்களின் விவரத்தையும் செல்ல பிராணி பிரியர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.